ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு பீட்ரூட் பொரியல் தான் செய்ய போகிறேன். 2 பீட்ரூட் எடுத்து தோல் சீவிட்டு கழுவி எடுத்து காய் துருவுறதுல வச்சு பெரிய துளையில் துருவி எடுத்துக்க போகிறேன். பாருங்கள், இது போல் துருவி எடுத்துக்கலாம். இப்போ பேனில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன். 1/2 டீஸ்பூன் கடுகு, 1 டீஸ்பூன் உளுந்து, 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்து பருப்பெல்லாம் செவந்து வர அளவுக்கு வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ ஒரு கொத்து அளவுக்கு கருவேப்பிலை, ஒரு பெரிய வெங்காயம் பொடியாக நறுக்கி சேர்த்துட்டு வதக்கிக்கலாம். காரத்துக்கு 2 பச்சை மிளகாயை கீந்துட்டு சேர்த்து வதக்கி விட்டுடலாம். இப்போ நம்ம துருவி வச்சுருந்த பீட்ரூட்டையும் இது கூட சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கணும். 5 to 6 நிமிஷத்துக்கு இதை நல்லா வதக்கிக்கணும். வதங்கின பிறகு இது கூட பீட்ரூட் பொரியலுக்கு தேவையான அளவு உப்பு 1/2 டீஸ்பூன் சேர்த்துட்டு 1 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விட்டு வேக விட்டுடலாம். பீட்ரூட் நல்லா வெந்து வந்த பிறகு இது கூட 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு துருவுன தேங்காய் சேர்த்து கலந்து விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிட வேண்டியதான். ரொம்பவே சிம்பிளான அதே நேரத்தில் நல்லா சுவையான பீட்ரூட் பொரியல் ரெடி ஆயிடுச்சு. புளிக்குழம்பு சாம்பார் சாதத்துடன் வச்சு சாப்பிட நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்.